சிவபெருமான் பக்தர்களிடம் விளையாடிய திருவிளையாடல்கள். இந்து மதத்தின் இரு பெருஞ்சமயங்கள் சைவமும் வைணவம் ஆகும். மக்கள் இவ்விரு சமயங்களின் கடவுளாக சிவனையும் விஷ்ணுவையும் வழிபடுகின்றனர். சிவனது இருப்பிடம் தென்னாடு என்பதை மாணிக்கவாசகர் தமது போற்றி திருவகலில் தென்னாட்டுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என்று போற்றி வணங்குகிறார். சிவன் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. மங்களமானவன், இன்பம் தருபவன் என்ற சொற்கள் சிவனுக்கு உரியவை. மங்களமான சிவன் மக்களுக்கு மங்களம் தருபவனாகவும் பேரின்ப பேரான வீடு பேற்றை முக்தியை அளிப்பவனுமாகவும் விளங்குகிறான். ஒரு பெரிய நகரத்தை அடைவதற்கு பல வழிகள் இருப்பதைப் போல பேரின்பமாகிய வீடு பேற்றை அடைவதற்கு பல வழிமுறைகள் உள்ளன என்கிறார் திருமூலர். மக்கள் தம் மனம் விரும்பும் தெய்வத்தை வணங்கி அவனை சரணடைந்து வீடு பேர் அடைகின்றனர். தன்னை வணங்கும் அடியவர்களுடன் நெருங்கி விளையாட விரும்புவான் சிவன். அவ்வாறு அடியவர்களை நெருங்கி அவர்களை சோதித்து பின் அவர்களுக்கு காட்சி அளித்து வீடு பேராகிய பேரின்பவற்றை அளித்தவன் சிவன். சிவன் அடியவர்களுடன் விளையாடிய நிகழ்ச்சிகளை திருவிளையாடல்கள் என்று வரிசைப்படுத்தினார். சிவபெருமானது 64 திருவிளையாடல்களில் விறகு விற்ற படலம் 41வது படலமாகும். வரகுண பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆண்டு கொண்டிருந்த போது ஏகநாதன் என்னும் வடநாட்டு யாழிசை கலைஞன் ஒருவன் வரணகுணனின் அரவணைக்கு வந்தான். தன் பாட்டிற்கு எதிர்பாட்டிற்கு பாட பூலோகத்தில் இதுவரை ஒருவர் பிறந்ததுமில்லை, இனி பிறக்கப் போகிறதும் இல்லை என ஊராக சொல்லிக்கொண்டு மார்த்தட்டி செருக்குடன் இருப்பவன். அவன் தன்னுடைய யாழினை கொண்டு இசைப்பாடி அரசவையில் அனைவரின் மனதையும் மயக்கினான். பின்னர் வரகுணனிடம் பல நாடுகளில் யாழிசையில் வெற்றி பெற்று பல பரிசுகளையும் பட்டங்களையும் பெற்றதாக ஆணவத்துடன் கூறினான். வரகுண பாண்டியனும் ஏகநாதனின் இசையை பாராட்டி அவனுக்கு பல பரிசுகளை வழங்கி தன்னுடைய விருந்தினராக சில நாட்கள் பாண்டிய நாட்டில் தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஏகநாதனும் அவனை சார்ந்தவர்களுக்கு தங்குவதற்கும் அரச மாளிகை ஒன்றை ஏற்பாடு செய்தான். இதனை கண்டதும் இந்த உலகில் தன்னை யாரும் இசைவாதில் வெல்ல ஆளில்லை என்ற ஆவண எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. இதனால் வரகுகனிடம், உங்கள் நாட்டில் என்னுடைய யாழிசைக்கு இசைப்பாடும் வல்லமை இல்லை, அப்படி யாராவது இருந்தால் எம்மோடு போட்டியிட்டு பாட சொல் என்றான். அதற்கு வரகுணன், நீங்கள் இப்பொழுது உங்கள் இருப்பிடம் சொல்லுங்கள், நான் உங்களுடன் போட்டியிடும் நபரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாளை தெரிவிக்கிறேன் என்று கூறி அனுப்பினான். பின்னர் அவையோரிடம் ஆலோசித்து வரகுகனின் தன்னுடைய அவையில் இருந்த பானபத்திரர் என்ற யாழிசை கலைஞரை ஏகநாதனிடம் யாழிசைத்து இசைப்பாடி போட்டியிட ஆணையிட்டான். வரகுண பாண்டியனின் ஆணையை கேட்டதும் பானபத்திரர் சொக்கநாதரின் திருவருளோடு இசை போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்றார் என்று கூறினார்.